அக்கிரமத்திலிருந்து விடுதலை. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. இங்க பாருங்களேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சில நோய் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக சில நோய்கள் வரும். ஆனால் சில நோய்கள் நாம் செய்கிற அக்கிரம நிமித்தமாக என்ன செய்யும் வரும். பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 89:29-32 வாசி. அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன். இப்ப கவனிங்க, அக்கிரமம் செய்யும் போது அதுக்குண்டான தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி என்ன செய்வாரா? வாதையினால தண்டிப்பேன். அப்போ வாதை ஏன் வருகிறது? நோய் ஏன் வருகிறது? இருங்க, ஏற்கனவே சொன்னேன் நோய் எப்படி வருது, விளைவினை ஏன் வருதுன்னு சொன்னேன். ஆனால் இங்கே எப்படி வருதுன்னா, நோய் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அக்கிரமத்தினால என்ன வருகிறது சொல்லுங்கள்? வாதை வருகிறது. ஓகே, ஆனால் வாதம் வருவதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, வாதம் வருவதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த வாதம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் அக்கிரமத்தின் நிமித்தமாக வருகிறது. ஆனால் அந்த அக்கிரமத்தின் மூலமாக வந்த அந்த வாதையே ஏசப்பா அவருடைய அக்கிரமத்தால் இந்த நோயை நம்ம விட்டு விலக்கிட்டார். அல்லேலூயா. அதான் நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவரிடம் வந்தது, அவருடைய தழும்புகளாலே. அதனால் நீங்கள் நான் ஒரு பெரிய அக்கிரமம் பண்ணிட்டேன், அதனால் என் பிள்ளைக்கு வாதம் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு என்ன அப்படி நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் உண்மையிலே அந்த அக்கிரமத்தை ஏசப்பட சொல்லி அந்த அக்கிரமத்தை நீங்கள் மன்னிப்பு வாங்கிட்டீங்கன்னா அந்த நோய், அந்த வாத நோய், ஏன்னா பிசாசு வருவான், இந்த பாவம் பண்ணிட்டல, இந்த அக்கிரமம் பண்ணியிருக்கல, அதனால தான் அந்த நோய் அப்படின்வான். ஆனால் ஏசப்பாட்ட நீங்கள் சொல்லணும், என்னுடைய அக்கிரமத்து நிமித்தமாக வந்த நோயை ஏசப்பா தீர்த்துட்டாரு, என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த நோயை கொடுக்குற ஆவி என்ன செய்யாது? உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யாது? வராது. அதான் அக்கிரமத்தில் என்ன செய்ய, நம்ம அக்கிரமத்தில் வருகிற நோய். இந்த சங்கீதம் 89 அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அக்கிரமத்தின் நிமித்தமாக வாதை என்ன செய்யுது? அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க. அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும். அப்ப எப்படி கர்த்தர் தண்டிப்பாருன்னா, வாதையில தண்டிப்பார். ஆனா நம்ம மேல இறக்க வச்சு அன்பு வச்சு அவர் நமக்காக அக்கிரமத்தை சுமந்து நம்ம வாத நோய் என்ன செஞ்சிட்டாரு? எடுத்து போட்டார். புரியுதா உங்களுக்கு? ரோமர் 5:6. அன்றியும் நாம் வெள்ளநற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அவர் எதற்காக மரிச்சிருக்காருன்னா அக்கிரமம். இங்க இருங்களேன், அவர் மரிச்சதை பார்த்தா பாவத்துக்கு மரிச்சிருக்கிறாரு, என்ன சமாதானத்துக்கு மரிச்சிருக்கிறாரு, நம்ம சமீபத்தில் வர்றதுக்கு மரிச்சிருக்கிறாரு, நம்ம மீட்டெடுக்கும்படி மரிச்சிருக்கிறாரு, பயத்தை நாவியை போக்குறதுக்கு மரிச்சிருக்கிறாரு, எவ்வளவோ வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செஞ்சு மரிச்சு. அப்போனா நம்ம எல்லாருமே அக்கிரமம் செஞ்சவங்க தான். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு சின்ன பிள்ளை கூட அக்கிரமம் பண்ணும். சின்ன பிள்ளை எப்படி அக்கிரமம் பண்ணும்? அடுத்த வீட்டு பிள்ளை பேக்கிலேருந்து ஒரு பேனாவை எடுத்து இந்த பேக்கில் போட்டுக்கிட்டா, அடுத்த வீட்டு பிள்ளை பேக்கிலேருந்து ஒரு ரப்பர் எடுத்து போட்டுக்கிச்சுன்னா ஒன்றும் தெரியாமல் ரப்பர் எடுத்து போட்டு ஒன்றும் தெரியாமல் இருக்கும். அக்கிரமம் பண்ணிருச்சு. படிக்கிற பிள்ளை அக்கிரமம் பண்ணுது. அல்லேலூயா. ஒரு பேனாவை கலவண்டாலும் சின்ன பிள்ளை அக்கிரமம் பண்ணுது. அந்த அக்கிரமம் கணக்கில் இருக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த அக்கிரமம் நம்மளுக்கு பாவத்தை கொண்டு வருகிறது. அது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில், அப்போ ஒரு சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கணும். 10 பைசாலும் உண்மையாக இருக்கணும். 10 பைசா என்னது? உண்மையாக இருக்கணும். அப்படி தான் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கண்டக்டர் என்ன பண்ணுவாராம்? டிக்கெட் கொடுப்பாராம். டிக்கெட் கொடுத்துட்டு மீதி இந்த 4 25 பைசா வருது தெரியுமா? அந்த 25 பைசாவை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாராம். அவங்களும் பேசஞ்சர் என்ன பண்ணுவாங்க? அந்த 25 பைசா தானே போயிட்டு போகுது அப்படி விட்டுருவாங்களாம். இப்படி ஒரு நாளைக்கு 1000 பேசஞ்சர் ஏறுனா என்னாச்சு காசு? கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா வரைக்கும் டெய்லி அந்த காசு மிஞ்சும். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த 250 ரூபா காசை வச்சு மிஞ்சி அவர் நல்லா ஜாலி செலவு பண்ணுவார். அவர் அந்த கண்டக்டர் ஓகே ஜாலி செலவு பண்ணுவார். அப்போ இப்படியே ஒரு 2 வருஷம் அந்த டெய்லி இந்த 25 பைசா 10 பைசா சில்லறை பேசஞ்சர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அப்படியே கொண்டு போயிடுவார். அப்போ அது நிறைய பணம் அவருக்கு, எத்தனையோ 1000 கணக்கில் பணம் அவர் சேர்ந்து போச்சு. நல்லா கவனித்து கொள்ளுங்க. இவர் ஒரு 4 நாவை திருப்பி கொடுக்காதனால அவர் குழந்தை ஒன்று இருக்குது. அந்த 4 நாள் என்ன செஞ்சிருச்சு? விளையாடும் போது தெரியாமல் முழுங்கிருச்சு. எப்படி?
தெரியாம முழுங்கிருச்சு. அப்போ அந்த முழுங்கின காசை எடுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் வந்து இதில் சம்பாரித்த பணத்தை காட்டிலும் டபுள் மடங்கான செலவு அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு உண்டாயிருச்சு. புரியுதா புரியலையா? அப்போ அக்கிரமம் செய்யும்போது அந்த அக்கிரமம் பிள்ளைக்கு என்ன செய்யுது? ஒரு தகப்பன் செய்கிற அக்கிரமம் பிள்ளையை வந்து தாக்குது. டபுள் மடங்கு செலவாயிருச்சு நடந்த காரியம். அப்போ இதெல்லாம் ஒரு அக்கிரமம் தான், பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது 10 பைசா நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். நீங்கள் ஒரு கத்திரிக்காய் வாங்க போகிற, வெண்டைக்காய் வாங்க போனாலும் ஒரு 50 பைசா கொடுங்க, நாளைக்கு கொடுத்துங்க, பெண்ணை வேணும் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லாங்க. 50 பைசா கொடுத்துட்டு வந்துருங்க. அதில் உண்மையாக இருங்க. கர்த்தர் அதை பார்ப்பார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் அநேகத்தில் பெரிய ஜாதியாக வைக்கிற. இதுதானே 10 பைசா தானே, 4 நாள் தானே 50 பைசான்னு சொல்லி என்ன செய்யுங்க? அதுக்கு கொடுக்காம இருக்க கொடுத்துடணும். அதான் வந்து தேவ பிள்ளைக்கு அடையாளம். புரியுதுங்களா? அதில் உண்மையாக இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ரோமர் 4:7 எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அப்ப எவர்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்கள் பாவம் மூடப்பட்டதோ அவர்கள் என்னவா? அப்ப பாவங்கள் வந்து மன்னிக்கப்படணும். அதாவது பாவம் வந்து இயேசுப்பா சிலுவையில் பாவம் மூடியாச்சு. ஆனால் மூணு பாவத்தை நம்ம அப்பப்போ திறந்து விடுறோம், திறந்து மூடுறோம். அல்லேலூயா. நம்ம திறக்கக்கூடாது பாவத்தை. இயேசுப்பா பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சு மூடிட்டாரு. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ சமுத்திரத்துக்கு அடியில் பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு? போட்டாரு. சமுத்திரத்துக்குள்ள போய் பாவத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய பாவத்தை மறைச்சு போட்டுட்டார். ஆனால் திருப்பி மூடின பாவத்தை நம்ம திருப்பி என்ன செய்யக்கூடாது? திறக்கக்கூடாது. நீங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? பாவங்கள் மூடப்பட்டதோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் பாக்கியவான்கள். பாவம் மூடப்பட்டதுன்னா அந்த பாவம் என்னன்னு தெரியாது, மூடிட்டார். ஆனால் திருப்பி நம்ம திறக்கும் போது அந்த பாவம் வெளிப்படுது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் திருப்பி அந்த பாவத்தை திறக்கக்கூடாது. 3 தான். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ நம்ம எதனால மறிச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டால், அங்கேருங்க, அக்கிரமங்களாலும் பாவங்கள் என்ன செய்யிருந்தோம்? மறிச்சு போயிருந்தோம். அதாவது ஒரு மனுஷன் நடமாட்டம் போல இருந்தான், ஆனால் நம்ம மறிச்சவர்களாக தான் வாழ்ந்துருந்தோம். ஆனால் நம்மளை இயேசுப்பா என்ன பண்ணிட்டாரு? அக்கிரமங்களை பாவங்கள் மறுத்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? உயிர்ப்பித்துட்டார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து இயேசுப்பா சிலுவையில் ரத்தத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ எதில் மறிச்சு போயிருந்தேன்னு கேட்டால் பாவத்தில் மறிச்சு போயிருந்தோம். ஆனால் அவருடைய நம்ம மேலே வச்ச அன்பு, நம்ம மேலே வச்ச பாசத்தில் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்துட்டு நீ எப்படி வாழணும், நீ எப்படி இருக்கணும், அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிச்சுட்டு, இனிமேல் நீ ஒரு காலத்தில் அக்கிரமம் பண்ண, நீ ஒரு காலத்தில் பாவம் பண்ண, ஆனால் நீ வந்து தொடர்ந்து அந்த அக்கிரமத்தை பாவத்தை பண்ணாத அளவுக்கு நான் வந்து பாவத்தை மன்னிச்சுட்டேன், உன் பாவத்தை கழுவிட்டேன். ஆனால் இனி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் நீ அப்படின்னு கேட்டால், அதாவது அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் சொந்த பிள்ளைகளாக சொந்த ஜனங்களை நம்மளை மாற்றிட்டு என்ன பண்ணுறாரு? நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், இனிமேல் வந்து திருப்பி அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது, திருப்பி அந்த பாவத்துக்குள்ளே போகக்கூடாது, திருப்பி அந்த பாவம் இருக்கிற இந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தான் ஒப்பு கொடுத்தா. அப்போ என்ன செஞ்சிருக்காரு? நற்கிரிகளை செய்வதற்கு 2 பக்தி வைராக்கியமாக இயேசு மேலே ஒரு பக்தி வைராக்கியம் இருப்பதற்கு என்ன நம்மளை என்ன சுத்திகரிச்சிருக்கிறார். அப்போ நம்ம எதுக்காக சுத்திகரிச்சாரு? நம்ம எதுக்காக பாவத்தை மன்னிச்சாரு? எதுக்காக அக்கிரமத்தை கழுவுன்னு கேட்டால், நம்ம வந்து பக்தி வைராக்கியமாக இயேசு மேலே இருக்கும்படியாக நல்ல காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்யறதுக்கு கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 25:11 கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். பாத்தீங்களா? அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்யுங்க? மன்னிங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி கேட்கணும். சங்கீதம் 31:10 என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்ப நல்லா கவனிங்க பாருங்க. அக்கிரம பாவத்து நிமித்தமாக தான் நமக்கு வந்து பலன் குறைகிறது. ஏன் நம்ம வந்து சோர்ந்து போறோம்? ஏன் ஓட முடியல? ஏன் நடக்க முடியல? ஏன் அப்படியே வந்து ஒரு சோர்வா தள்ளாடி நடக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு மூல காரணமே என்னன்னு கேட்டா அக்கிரமம் தான். அதுக்கு இந்த வசனம் சொல்லுது பாருங்க, என் பிராணனை சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டு. அப்படா நம்ம வந்து சில வருடங்களாக பிரச்சனை, வேதனை, கஷ்டம், பலவீனம் அப்படிங்கிற ஓட்டிட்டோம். அப்ப என் அக்கிரமத்தினால என் பலன் என்ன செஞ்சிருச்சு? அக்கிரமத்தினால என்ன செஞ்சிருச்சு? பலன் குறைந்து போனது. என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்ப எலும்புகள் என்ன செஞ்சிருச்சு? உலர்ந்து போச்சு. ஏன்?
எலும்பு ஏன் ஸ்ட்ராங்காக இல்லை, எலும்பு ஏன் உலர்ந்து போகுது அப்படின்னு கேட்டால் நம்முடைய அக்கிரமங்கள். ஆனால் இப்படிப்பட்ட அக்கிரமங்களை செஞ்ச நம்மளை நம்ம இயேசப்பா என்ன செஞ்சிட்டாரு, மீட்டு எடுத்துட்டாரு. சங்கீதம் 32:5, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இப்போ உங்களுக்கு அக்கிரம நிமித்தமாக பாவத்தை நிமித்தமாக எந்த ஒரு பலவீனமோ உங்களுக்கு வரக்கூடாது, எந்த நோய் உங்களுக்கு வரக்கூடாது, எந்த எலும்பிற்கு நோய் வரக்கூடாது. அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன, அதுக்கு பரிகாரம் என்ன? இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் செய்த அக்கிரமத்தையும் நீங்கள் செய்த பாவத்தையும், இந்த வசனம் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் அப்படின்னு போட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து எத்தனை அக்கிரமங்கள், எத்தனை பாவங்கள், எத்தனை கெடுதல்கள், எத்தனை போராட்டங்கள், எவ்வளோ காரியத்தை செஞ்சுருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே பாவம். ஆனால் இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏசப்பா முன்னால் மறைக்கக்கூடாது. நீங்கள் மறைச்சிங்கன்னா வாத நோய் வந்துடும், நீங்கள் மறைச்சிங்கன்னா எலும்பு நோய் வந்துடும், நீங்கள் மறைச்சிங்கன்னா எலும்புரிக்கு நோய் வந்துடும் மறைச்சிங்கன்னா. ஆனால் அது உங்களுக்கு நோய் நொடி வாதம் உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா அக்கிரமத்தை என்ன செய்யக்கூடாது, மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு என்ன செய்வேன், அறிக்கையிடுவேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. தேவனுக்கு விரோதமான மீறுதலான பாவங்களை என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், ஏசப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் இனிமேல் இந்த மாதிரி பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட வாயை திறந்து பேசணும், பேசி அறிக்கிறணும். தன் பாவங்களை அறிக்கைட்டு விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழவே முடியாது. ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னைத்தான், அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, பாவத்தை நீங்கள் மறைச்சு அறிக்கையிடாமல் இருந்தால் உங்களுக்கு, அது நான் சொல்லலை, எலும்புரிக்கு நோய் வருமா, எப்படி வருமா, என் பாவத்தின் தோஷம். பாவம் செய்யும் போது ஒரு சாபம் வரும், அந்த சாபத்து மூலமாக தோஷம் வரும். அந்த தோஷத்தை இயேசப்பா சிலுவையில் முடிச்சிட்டாரு. அப்போ நல்லா தெரிஞ்சு, அப்போ அந்த தோஷத்தை முடிச்சிட்டாருன்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பாவத்தை அக்கிரமத்தை என்ன செய்யணும், இயேசப்பாட்ட சொல்லணும். நான் இப்படி தப்பு பண்ணேன், இப்படி பாவம் பண்ணேன், இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இப்படி செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சேன், மன்னிச்சுக்கோங்க ஆண்டவர், இனிமேல் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன், பாவத்தை அறிக்கைட்டு விட்டு விட இறக்கம் வருவா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஒன்றும் வரல, அதனால் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அறிக்கை. அதான் தாவீது என்ன பண்ணுறாரு, பாவம் செஞ்சுட்டு சங்கீதம் 51 அறிக்கையிட்டு எழுதுறாரு. சரிங்களா? இப்போ திருப்பி சங்கீதம் 32:5 வாசிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னிச்சிட்டாரு. அறிக்கையிடும்போது என்ன செய்றாரு, தோஷங்கிறது என்னன்னு கேட்டால் அது ஒரு வகை ஒரு துண்டு துட்டு வருகிற ஒரு சாபத்தினுடைய ஒரு விளைவு தான் தோஷம். பார்த்துக்கொள்ளுங்க. தோஷம் கழிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, இது உங்களுக்கு தீட்டு இருக்குது, தோஷத்தை கழிக்கணும், தோஷத்துக்கு அதை கொண்டா இதை கொண்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா. அப்படிப்பட்ட தோஷத்தை நீங்கள் முட்டையும் கொடுக்க வேணாம், கோழியும் கொடுக்க வேணாம், நீங்கள் வாயை திறந்து அறிக்கிட்டாலே உங்களுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாம் அழிந்து விடும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து சங்கீதம் 78:38. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். அல்லேலூயா. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் இருந்தார். அக்கிரமம் பாவம் பெருகிட்டே போகுது, ஆனால் அவர் கோபம் வரப்போகுது, ஆனாலும் கூட என் பிள்ளையை நான் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கோபத்தை என்ன செய்கிறாரு, குறைக்கிறார். பாருங்க, அவருக்கு கோபம் வந்துட்டால் நம்ம நிற்க முடியாது, பசுமாகி போயிடும். அவர் சொல்கிற பாருங்க, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் கோபத்தை என்ன செஞ்சிட்டாரு, விலக்கி விட்டார். கோபத்தை என்ன செஞ்சிட்டார், விலக்கி விட்டார். அதனால் ஏசப்பாவுடைய இரக்கம், ஏசப்பாவுடைய தயவு, நம்முடைய தோஷம், நம்முடைய சாபம் எல்லாவற்றையும் முடிச்சிட்டாரு. கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி ஏசப்பா நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். இனிமேல் உங்களுக்கு தோஷம் கிடையாது. அல்லேலூயா.